நம்ம டெய்லி எபிசோட்ஸில் உமன்ஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். எஸ், டாக்டர் உஷா நந்தினி வந்து உமன்ஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் அண்ட் அதுக்கான ரெமெடிஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன ரெமெடிஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இது இனியவை இன்று. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. புதியகம் தொலைக்காட்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு இந்த வியர்க்கரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இல்லைங்களா? சாதாரணமாக இருக்கிற வெயிலை காட்டிலும் இப்போது இந்த சீசன் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வியர்க்குரு வந்து நிறைய பேருக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இது ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிக்லி ஹீட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக வரக்கூடிய வியர்வை துவாரங்கள் அடைப்படும் பொழுது தான் இந்த மாதிரி கொப்புளங்களாக மாறுது. இது வந்து எளிமையில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இதை நம்ம அன்றாட வேலை செய்யறதுக்கே தடையாக இருக்கக்கூடிய விதமாக அமையுது. ஸோ முதல்ல இந்த பாடியை வந்து கூல் பண்ணுற மாதிரி, வியர்வை அதிகமாக தோன்றாத மாதிரி பார்த்துக்கிறது முதல் விஷயம். ஸோ பாடியை வந்து கூல் பண்ணிக்கிட்டு ஹீட் இல்லாமல் எப்படி பார்த்துக்கலாம்? இந்த வெயில் காலத்தில் நிறைய பானங்கள் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? ஒன்று இளநீர் நம்ம ரெகுலராக சாப்பிடலாம், அதே மாதிரி நுங்கு ரெகுலராக எடுத்துக்கலாம், மோர் சின்ன வெங்காயம் சேர்த்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராகி மோர், இந்த காலத்தில் ராகி கூழ் ஈஸியாக கிடைக்குது, கம்பங்கூழ் ஈஸியாக கிடைக்குது, ஆலோவேரா ஜூஸ் ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். நைட் வந்து பானையில் தண்ணி போட்டு அதில் வந்து நன்னாரியும் வெட்டிவேரும் போட்டு வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம். நெல்லி வற்றலுடைய நீர் எடுத்துக்கலாம். நிறைய எலுமிச்சை சாறு, தர்பூசணி, இந்த மாதிரியான பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நமக்கு இயற்கை கொடுத்த குடையாக இருக்கிறது. ஸோ இதை தாண்டி அந்த எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இந்த வியர்க்குருவை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்துருச்சு இல்லைங்களா, நமக்கு அரிக்குது, எரியுது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம சுத்தமான சந்தனத்தை பன்னீரில் குழைச்சி பூசணும்னு சொன்னாலே அந்த வியர்க்குரு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சாதாரணமாக நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் முல்தானி மெட்டி பொடின்னு கிடைக்கும். அதையும் நீங்கள் பன்னீரில் குழைச்சி அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியர்க்குரு குறையும். அந்த ஆலோவேரா ஜெல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கனாலே நல்ல சில்லுன்னு கூலாக இருக்கிறதோட சீக்கிரமாக அந்த வியர்க்குரு குறையிறதுக்கான சான்சஸும் இருக்குங்க. இந்த நுங்கு இருக்கு இல்லையா, அதனோட வாட்டர் வந்து அப்ளை பண்ணோன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இது குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வேப்பிலையை வந்து ஜஸ்ட்டு அரைச்சி போட்டோன்னாலே இந்த வியர்க்குரு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் வியர்க்குருவை முதல்ல எடுத்தோடனே நம்ம தொடும் பொழுது கொஞ்சம் அரிப்பாக இருக்கும். அந்த மாதிரி மேல் பூச்சை பயன்படுத்தும் பொழுது உடனே போட்டு அதை நல்லா நம்ம வந்து கீறி விடவோ சொரிஞ்சு விடவோ செய்யாமல் ஜென்டிலாக நம்ம பார்த்துக்கிட்டோனாலே அதை பரவுறதை வந்து நம்மளால் ஈஸியாக தடுக்க முடியும். இந்த வேப்பிலை பொடியோடு சேர்த்து நம்மளுடைய ஆமணக்கு வித்து, கொட்டை முத்துன்னு சொல்லுவோம், அதையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி போட்டோன்னாலும் வியர்க்குரு வந்து அப்படியே அமுங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த வியர்க்குரு வராமல் தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுக்க முடியும். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம போடக்கூடிய ஆடை வந்து பருத்தி ஆடையாக இருக்கணும். அது லூஸான ஒரு கார்மெண்ட்டாக இருக்கணும். ரொம்ப டைட்டாக நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி அடர்ந்த நிறங்கள் உள்ள ஆடைகள் அணியாமல் ரொம்ப வந்து லைட்டான கலர்ஸ், ஒயிட், சாண்டில், எல்லோ, இந்த மாதிரி அடர்த்தி கம்மியான நிறங்களில் இருக்கக்கூடிய ஆடைகளை நம்ம தரிக்கணும். கருப்பு நிற ஆடை, ப்ரௌன் நிற ஆடை இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தவிர்த்துட்டு வெள்ளை நிற ஆடை வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப சூதிங்காகவும் இருக்கும், கூலாகவும் இருக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது செய்யணும், வேர்வை நல்லா வெளிப்படுற மாதிரி. ஒருவேளை நீங்கள் ஏசியில் இருக்கீங்க, ஏசிலேயே நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி நிறையா குடிங்க.
உங்கள் பாடியோட உஷ்ணம் வந்து கண்டிப்பாக யூரினில் வெளியேற மாதிரி, சிறுநீரில் வெளியேற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏசி ஹாலில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பல்சரி வந்து ஒரு அரை மணி நேரமாவது இந்த வெயில் காலத்தில் உடற்பயிற்சிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். ஸோ இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த வெயிநீர் காலத்தில் வரக்கூடிய வியர்க்குரு மட்டும் கிடையாதுங்க, கொப்புளங்கள், இந்த மாதிரி பல உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளை நான் இப்போ சொன்ன உணவு முறையை பயன்படுத்தி சரிப்படுத்திக்கவும் முடியும். பூச்சிகளை நீங்கள் பயன்படுத்தி சீர்படுத்திக்கலாம், அதே சமயம் வராமலும் தடுக்கவும் முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.